ஹலோ சினிஃபைல்ஸ். இன்னைக்கு 20 ஜூலை. ஆக்சுவலாக சரிபோத சனிவாரம் படத்துலேருந்து வந்துட்டு தேர்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது ரன் ஹீ இஸ் கம்மிங் அப்படிங்கிற சாங். தேர்ட் சிங்கிள் தான் வர வேண்டியது. பட் அவங்க திடீர்னு பிளானை மாற்றிட்டாங்க. இன்னைக்கு எஸ்எஸ்சியோட பர்த்டேஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அவருக்கு ஒரு டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படத்தோட டீம்லேருந்து, சரிபோத சனிவாரம் படத்துலேருந்து. ஸோ வந்துட்டு டீசரே பார்த்தீங்கன்னா நாட் அ டீசர் அப்படிங்கிற பேரில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ காலையில் இதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த டீசரை வந்துட்டு நானி சாருக்கு, பிரியங்கா மோகன்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. அவங்க அந்த டீசரை பார்த்துட்டு டீசர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சார் அந்த டீசரே இல்லை அப்படின்னு, அதாவது சார் இட்ஸ் நாட் அ டீசர் அப்படின்னு சொல்லி நாட் அ டீசர் அப்படிங்கிறதே பேரை வச்சிருக்காங்க. ஒரு நல்ல ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி இது. ஸோ அது கேட்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த ரன் ஹீ இஸ் கம்மிங்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் இருந்தாங்கல்ல, அந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா கூட கீழே கேப்ஷனை பார்த்தீங்கன்னா ரன் ஹீ இஸ் கம்மிங் ஆன் ஜூலை 20th அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதுவே வந்துட்டு ஹீ இஸ் கம்மிங் ஆன் ஜூலை 20th மாதிரி மீன் பண்ணுதுல. அங்கேயே அவங்க ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால இந்த டீசர்லேயுமே வந்துட்டு ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த டீசரில் என்ன காமிச்சிருக்காங்க பேசிக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, ஏற்கனவே இந்த படத்தில் வந்து 2 சாங் ரிலீஸ் ஆனிச்சுல. அதில் கரம் கரம் அப்படிங்கிற சாங்கில் நடுவில் ஒரு டைலாக் கொஸ்டின் வரும். நானி தான் பேசியிருப்பாரு. நானியோட டைலாக் தமிழ் வெர்ஷன்லுமே அது தெலுங்குலேயே தான் இருந்துச்சு. மேபி படத்தில் வந்துட்டு அந்த தமிழ் வெர்ஷன் மாற்றப்படலாம். தமிழ் வெர்ஷன் சாங்லேயுமே வந்துட்டு அது தெலுங்குலேயே தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைலாக் வந்துட்டு கேட்கும்போது சரியாக புரியல தெலுங்குங்கிறதுனால. பேசிக்காக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் புரிஞ்சிருந்து. ஸோ ராட்சசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு. அப்புறம் சத்தியபாமா ஸ்ரீகிருஷ்ணன் வந்துச்சு. அதுக்கப்புறமா மார்டாலா. ஸோ மார்டாலான்னு சொல்லும்போது நமக்கு கிளியராக தெரியுது. சரி, அடிச்சு பொழக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சிருந்தேன். சரி, இந்த சாங்க்கு நடுவில் இது வருதுன்னு சொல்லி வச்சிருந்தேன். இந்த டைலாக் அப்படியே இந்த டீசரில் வந்துச்சு. ஸோ சப்டைட்டில்ஸ் வந்துட்டு யூடியூப்ல அவைலபிளாக இருக்கிறதுனால அதை போட்டு பார்க்கும்போது என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, டயலாக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதிகாசங்களை எடுத்து பார்த்தா மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவன், மக்களை அடிமையாக வச்சுக்கிறவன், மக்களை துன்புறுத்துறவன ராட்சசன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் அந்த ராட்சசன் இருக்கிறதுனால ஸ்ரீகிருஷ்ணனும் சத்தியபாமாவும் அவதாரம் எடுத்து வந்து அவனை அழிப்பாங்க அப்படிங்கிறது தான் பேசிக்காக அந்த டைலாக். ஸோ மார்டலா அப்படிங்கும்போது அடிச்சு பழக்கிறது, இல்லை அழிக்கிறது, இல்லை அடிக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு மீனிங். ஸோ இதான் அந்த டைலாகோடைய அர்த்தம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த இதிகாசத்தை வந்துட்டு லைட்டாக இது பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ராட்சசனாக காட்டப்படுறது எஸ்.ஜே. சூர்யாவோட கேரக்டர். அவர் தான் வில்லன். அவர் ஒரு போலீஸ் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு இந்த டீசர் முழுக்கவே பல பேர் அடிச்சு பொழக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அடின்னு அடிக்கிறாரு, செம்ம வெளுன்னு இழுக்கிறாரு. ஸோ பார்க்கும்போது வந்துட்டு இந்த பயங்கர வயலன்ஸாக இருந்துச்சு. படத்தில் பங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம நானி சார் வந்துட்டு இந்த டைலாக் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக ஸ்ரீகிருஷ்ணன் சத்தியபாமாவும் சேர்ந்து அவதாரம் எடுத்து வருவாங்கன்னு சொல்லும்போது, சத்தியபாமாங்கிற அந்த கேரக்டர் வந்துட்டு ஆப்வியஸாக பிரியங்கா மோகன். நான் என்ன நினச்சேன்னா, ஒரு பேசிக்காக ஒரு நார்மலான ஒரு ஹீரோயின், வழக்கமான சினிமா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அவங்க அப்படி பண்ணாமல் வந்துட்டு அந்த கேரக்டருக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது போல். எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா மோகன் ஒரு போலீஸ் கேரக்டர்னு காட்டுறாங்கல்ல. ஸோ பிரியங்கா மோகன் வந்துட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணி எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் நானி சாருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃபாக அவங்க கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜஸ்ட் லைக் மாஸ்டர் படம் மாதிரி கூட இருக்கலாம். மாஸ்டர் படத்தில் வந்துட்டு வில்லனே வந்துட்டு அழிக்கிறதுக்காக ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு ஹீரோவை புஷ் பண்ணுறதுக்கு ஹீரோயினாக தானே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அந்த டீசரில் இதை தாண்டி அந்த டீசரில் வந்துட்டு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, கடைசியாக எண்டிங்கில் வந்துட்டு நம்ம நானி சார் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே சார்னு சொல்லுவார். இதுக்கு முன்னாடி இந்த கிளிம்ஸ் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த கிளிம்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நானி சாரோட கேரக்டர் டெஃபினேஷன் வந்துட்டு எஸ்.ஜே. சூர்யா வாய்ஸில் வர மாதிரி இருக்கும். அதில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கோவக்காரங்களில் பலவிதம் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஆனால் அவனுடைய கோவத்தை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி அதை கணக்கு பண்ணி கட்டம் போட்டு எழுதி வச்சு ஒரே நாளில் காட்டுற கிறுக்கு பையலை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், அவன் பேர் சூர்யா அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஆப்வியஸாக சூர்யா சாட்டர்டேங்கிற பேரில் தான் அதர் லாங்குவேஜ் இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. சரிபோத சனிவாரம்னு தெலுங்குல வருது. மற்ற லாங்குவேஜ் எல்லாம் சூர்யா சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ என்னங்கிறது கிளியராக தெரில. நானி சாருக்கு ஏதாவது சூப்பர் பவர் இருக்கா? அந்த சூப்பர் பவர் சாட்டர்டே மட்டும் வர மாதிரி இருக்கா? அந்த மாதிரியும் தெரில. இல்லை ஏதாவது மல்டிபிள் பர்சனாலிட்டி ஆல்டர் ஈகோ மாதிரி சாட்டர்டே மட்டும் ஒரு ஆல்டர் ஈகோ வருமாங்கிறதும் தெரில. இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால தன்னுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு அதை சனிக்கிழமை மட்டும் காட்டக்கூடிய கேரக்டராங்கிறது தெரில. அது என்னங்கிறது நமக்கு கிளியராக தெரில. மேபி ட்ரைலர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரியங்கா மோகனுடைய கேரக்டர் தான் ஒரு ஆங்கர் பாயிண்ட்டாக இருக்கணும். ஏன்னா இந்த கரம் கரம் சாங்கோடையுமே சரி, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண அந்த கிளிம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு புக்கை வச்சு எழுதிட்டு இருப்பார். தெலுங்குல தான் இருந்துச்சு. அது என்ன எழுதுறாருன்னு தெரில. பட் யாரோ பேர்லாம் எழுதி வச்சு அதை வட்டம் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேபி அவரை சுற்றி நடக்கக்கூடிய அநியாயங்கள் பண்ணுறவங்கள வந்துட்டு லிஸ்ட் போட்டு வச்சு அவங்கள சாட்டர்டே போய் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவருக்கு யாராவது பிரச்சனைகள் கொடுப்பாங்கல்ல, அவங்கள வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் எழுதி அவங்கள சாட்டர்டே போய் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அவர் அந்த அடிக்க போகிற அந்த சாட்டர்டே எல்லா சமயத்துலையுமே அவருடைய வந்துட்டு அந்த லுக்கை பார்த்தீங்கன்னா, முடி வந்துட்டு அப்படியே இப்படி இருக்குது. இங்கேருந்து இப்படி இப்படி ஃபுல்லாக மேலே இருக்குது.
அண்ட் ஒழுங்கா சீவாதபடி, அதாவது சும்மா எண்ணெய் போட்டு இப்படி இழுத்து விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷர்ட் தான், ஷேக்கர் ஷர்ட் அந்த மாதிரி போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த கர்ச்சீஃப் இந்த இடத்துல கட்டியிருக்காரு. ஸோ அது ஒரு லுக் மாதிரி, ஒரு சூப்பர் ஹீரோ சூட்டுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா சூப்பர் ஹீரோ கான்செப்ட் அப்படின்னா? இல்லைன்னா இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே மற்ற ஷார்ட்ஸ் எடுத்திங்கன்னா அந்த உல்லாசம்னு ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு. அந்த சாங்லேயும் சரி, ஆனால் சார் இதில் பிரியங்கா மோகனும் நானி சரி வர மாதிரி ஒரு சீன் வரும் இந்த டீசர், நாட டீசரில். அதில் கூட பார்த்தீங்கன்னா முடி வந்துட்டு ஒழுங்கா சீவி இருக்கும். இந்த சைடு இப்படி எடுத்து, இந்த சைடு இப்படி எடுத்து அழகாக சீவி இருக்கும். அண்ட் நம்மளோட காட்டன் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. இந்த ஆஃபீஸ் போகிற அந்த லுக்கில் தான் இருப்பார். ஸோ மற்ற நாட்கள்லாம் ஒரு மாதிரியா, அந்த சாட்டர்டே மட்டும் வேறு மாதிரி இருக்கிறத பார்த்தா மேபி எனக்கு இன்னும் ஆல்ட்ரிகோ சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா இப்போ இந்த கரண்ட் பீரியடில் ஆல்ட்ரிகோங்கிற ஒரு பெரிய கான்செப்ட் வந்துட்டு இந்தியன் சினிமாக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குது. அதை நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க. அது ஃபுல் ஃபிஷ்க்கு ஸ்கிரிப்டாக இல்லைனாலுமே நிறைய இடங்களில் டீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி ஆல்ட்ரிகோவாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. என்னங்கிறது கிளியராக தெரில. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ்.ஜே. சூர்யா கேரக்டரை வந்துட்டு அழிக்கிறதுக்கு நம்ம நானி கேரக்டர் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் பிரியங்கா மோகனால் புஷ் பண்ண செய்யப்படலாம். ஏன்னா இந்த உல்லாசம் சாங்லேயே பார்த்தீங்கன்னா இவர் மேலே இந்த ஒரு பிரியங்கா மோகன் கேரக்டர் மேலே இவர் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்களே சொல்லுவாங்க ஒரு இடத்துல, எனக்கு வயலன்ஸ்னா ஸ்பெல்லிங்கே தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பையன் தான் எனக்கு வேணும்னு சொல்லும்போது, வயலன்ஸுக்கு ஸ்பெல்லிங் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குற மாதிரி, எஸ் வருமா இல்லை எஸ்சி வருமான்னு சொல்லிட்டு ஏதோ கேட்பாரு. ஸோ அங்கேயே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்ங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒரு கீ பாயிண்ட்டாக யூஸ் பண்ணப்படலாம். இது என்ன மாதிரி அமைய போகுதுங்கிறது தெரில. இது வந்துட்டு என்ன மாதிரி ஆக்ஷன் படம்னு தெரில. இது ஆக்ஷன் படம்னா இது ஒரு ட்ராமாவில் கடந்து வருமா, இல்லை ஒரு பெருசாக ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா, என்ன மாதிரி ஆக்ஷனாக கொடுக்க போகிறாங்கிறது தெரில. நம்ம இந்த டேரக்டரை பொறுத்தவரையும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அடடே சுந்தரா எடுத்தவர் அட்டே சுந்தரானிக்கு பயங்கரமான படம். தியேட்டருக்கெல்லாம் அந்த படம் வந்துட்டு ஓடலை. அது பெரிய வருத்தம். ஓடிட்டு தான் நான் பார்த்தேன். என்ன மாதிரி ரைட்டிங் உட்காந்து வந்துட்டு, அதாவது டேரக்டர்ஸ் எல்லாமே டிராஃப்ட் பண்ணுவாங்கல்ல. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, அப்புறம் அதை இது பண்ணி இன்னொரு ஸ்கிரிப்டாக அதை டிராஃப்ட் மாற்றுவாங்க, அதில் ஆட் பண்ணுவாங்க, தூக்குவாங்க, அது பெரிய இதாக போகும். இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4000 டிராஃப்ட் எழுதியிருப்பார் போல இருக்கு. அவ்வளவு டீட்டெயிலிங், அவ்வளவு இது. என்னன்னா ஒரு படத்தில் வந்துட்டு சும்மா ஈஸ்டர் வச்சு இல்லை ஒரு டீட்டெயில் பண்ணி இதை பற்றிய கண்டினியூட்டி இது அப்படிங்கிற மாதிரி காட்டுறது மட்டும் டேரக்ஷன் கிடையாது. அதை தாண்டி ஒன்று இருக்குது. அதுதான் அந்த படத்தில் இருக்குது. ஒவ்வொரு சீனும் அவ்வளோ இது டயலாக்ஸு படம் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு படம் அவரை நினச்சாலுமே திரும்பி எடுக்க முடியுமான்னு தெரில. அண்ட் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, அந்த படம் எடுத்திருக்காரு, அப்படியே ஒரு ஜானர் ஷிஃப்ட் அடித்தார் பார்த்தீங்களா. இந்த படம் அப்படியே வேறு மாதிரி ஒரு ஜானர், அது அப்படியே வேறு ஜானர், இது அப்படியே வேறு ஜானர். அது ஒரு ராம்காம், இது அப்படியே வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பேக்டு பங்கமாக இருக்குது. எனக்கு இந்த இது வந்துட்டு பயங்கர ஹைப்போட இருக்கேன். எனக்கு வந்துட்டு ராயன் மேலேயும் இந்த படத்து மேலேயும் ஒரு ஈக்குவல் ஹைப் இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த இதிகாச மேட்டரை வந்துட்டு வருது. சரி பார்த்தீங்களா, எஸ்.ஜே. சூர்யா ரீசெண்டாக இன்னைக்கு நேத்திக்கு கொடுத்த அந்த இன்டர்வியூஸ்லேயே சொல்லியிருந்தாரு, இதிகாசத்தில் அடக்க வேண்டிய கதையை தனுஷ் சார் வந்துட்டு இந்த படத்தில் அடக்கியிருக்காருன்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ராமாயண மகாபாரத்தை இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. அதை எஸ்.ஜே. சூர்யா சார் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ ராயனுமே அந்த கேட்டகரியில் வருது, அண்ட் ஆல்சோ இந்த படமே அந்த கேட்டகரியில் வருது. இவங்களே அதை டீசர்லேயே சொல்கிறாங்க. ஸோ ஐம் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ரெண்டு படமே வந்துட்டு ஒரு பீக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓப்பனிங்குமே ரெண்டு படத்துக்கும் பங்கமாக தான் இருக்கும். இப்போவே ராயனுக்கு பயங்கர பங்கமாக தான் இருக்குது. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எஸ்.ஜே. சூர்யா இருக்காருங்கிறனால இந்த படத்துக்கும் பெருசான ஓப்பனிங் இருக்கும். போன ஹாய் நானா படமுமே வந்துட்டு ஹிட்டு. அதனால் இந்த படம் ஜெயிச்சாகணும். இந்த டேரக்டருக்கு ரெக்கக்னேஷன் கிடைச்சாகணும். ஸோ அடுத்து ஏதாவது ட்ரெயிலரோ ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த சாங் வர வேண்டியது, பட் இன்றைக்கி வரல. மேபி நாளைக்கு வரலாம், இல்லை ஒரு 4 நாள் கழிச்சு கூட வரலாம். 3rd சிங்கிள் அதை நம்ம சொல்லுவோம், ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு போடுவோம். ஷார்ட்ஸ் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதில் வந்துட்டு சினி அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணுவேன். மெயின் வீடியோஸில் இந்த மாதிரி டீசர், ட்ரெய்லர், ஏதாவது பட ரிவ்யூ இதெல்லாமே வரும். ஸோ உங்களை நான் இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மிஸ்டர் ஸ்மச்.